வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாம்பார் தான் செய்ய போகிறோம். சாதத்துக்கு பொருத்தமான இந்த சாம்பாரை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் துவரம்பருப்பு, இதை நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் நெய், 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாணலியில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 4 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வேக விட்டுறலாம். இந்த சாம்பார் 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 8 வரமிளகாய், சின்னதாக இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க. கருகாத அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இதோடைய 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வறுத்துடலாம். கறிவேப்பிலையும் மிளகாயும் வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அதே பேனில் 5 டேபிள் ஸ்பூன் மல்லியை சேர்த்து வறுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு இதை வறுபடணும். இந்த அளவுக்கு போதும். இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, இது ஒரு அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் அரிசி, இது எல்லாத்தையும் செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். சின்னதாக 2-3 துண்டு பெருங்காயம், இதையும் வறுத்துடலாம். இது எல்லாமே நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சு. 3/4 பதத்துக்கு காய்கறிகள் வெந்திருக்கு. இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்ச சாம்பார் பவுடரில் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் கலந்து ஊற்றிடலாம். இது தவிர வேறு எந்த தூளையும் சேர்க்க வேண்டியதில்லை. காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இது அளவான காரத்தில் இருக்கும். மறுபடியும் இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். பருப்பையும் தக்காளியும் வேக விட்டுருந்தோம். இதில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு இதை மசிச்சு விட்டுறலாம். மீதி இருக்கிற சாம்பார் தூளில் இனி 2 தரம் சாம்பார் செய்யலாம். சாம்பார் தூள் சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம மசிச்ச பருப்பை சேர்த்துடலாம். கூடவே பருப்பு வேக வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். பருப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாய்,
ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம். வெங்காயம் ஒரு 30-40 செகண்ட் வதங்கட்டும். சாம்பார் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.